அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், பூசணிக்காய் மாதிரியே தான் தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் இது பூசணிக்காய் இல்லை. அந்த பூசணிக்காய் எந்த வடிவில் இருக்குமோ அதே வடிவில் தான் இருக்கும். இது சென்னை முலாம்பழம். சென்னையில் இது போல் விற்கிறாங்க. ஒரு கேஜி 40 ரூபா தான் விற்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு பழம் வந்து பார்த்திங்கன்னா 10 கேஜி, 20 கேஜி, 8 கேஜி, 5 கேஜி அப்படிலாம் வருது. சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வாங்கிட்டு வந்தேன். பழம் சூப்பராக பழுத்துருக்கு. அப்படியே மணலாக மாவாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது நல்லா பழுத்துருக்கு. ஜூஸுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியே கூட நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்லாம். இந்த பழம் வந்து அப்படியே கட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் கம்மியாக தெரியும். ஆனால் மாவு போல் சும்மா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு ஜூஸ் போட போகிறோம். ஓகேங்களா? தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கம்மியாக ஊற்றி, அடுத்து பார்த்திங்கன்னா சர்க்கரை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியெலாம் ஒரு 1.5 கிலோ சர்க்கரை தேவைப்படும். சப்ஜா வேறு இருக்குது. ஒரு 50 கிராம் வாங்கிட்டு வந்துருக்கு. இந்த 50 கிராம் ஊற வச்சிடலாம். இதை கட் பண்ணிட்டு க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐஸ் வந்து ஃப்ரிட்ஜிலுக்கு எடுத்து போட்டுக்கலாம். சூப்பர் டேஸ்ட், அருமையாக. நேற்று வந்து ஒரு ஜூஸ் போட்டு வந்தோம். சென்னையில் ஒரு ஜூஸ் போட்டு குடித்தோம். வேறு லெவல் டேஸ்ட் இருந்து ஒரு பழம் வாங்கிட்டே வந்துட்டோம். அப்படியே வெடித்து வெள்ளேரி பழம். இந்த ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளேரி பழம்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வந்து சென்னையில் எல்லாம் பார்த்திங்கன்னா முலாம்பழம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு பேர்லாம் இருக்குது. இது சென்னையில் தான் அந்த பழம் கிடைக்கும். வெளியில் வேறு ஊருங்களாம் அவ்வளோவா நான் பார்த்த மாதிரி ஞாபகம் கூட கிடையாது. இப்போ நம்ம பழத்தை கட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஜா விதை வந்து ஒரு 50 கிராம் எடுத்து வந்திருக்கோம். இதை வந்து தண்ணியில் போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே ஊறிடும். 1 மணி நேரம்லாம் ஆகாது ஊறுறதுக்கு. இது ஜூஸ் போட்டு குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாங்க. ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் காமிக்கிற எப்படி இருக்குன்னு. இப்போது இந்த பழத்தை நம்ம க்ளீனாக கட் பண்ணிடலாம். இப்போது இந்த பழம் பார்த்திங்கன்னா நம்ம பீஸாக கட் பண்ண போகிறோம். அருமையாக சூப்பரான டேஸ்ட் இருக்கும். பழம் சாப்பிட்டீங்கன்னாவே அது வாசனை மட்டும் தான் கமன்னு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் அந்த மார்க்கு உள்ளபடியே பீஸ் க்ளீனாக கரெக்டாக போட்டுடலாம். மார்க் எது வரைக்கும் இருக்கோ அதே போல் நம்ம கட் பண்ணிடலாங்க பழத்தை. வாசனை கட் பண்ணும்போதே கமகமாக சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இது வாசனையே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாம் கட் பண்ணிட்டு தனியாக எடுக்க போகிறோம். அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டில் இருக்குங்க பழம். அருமையாக அவ்வளோ சூப்பராக பழுத்துருக்கு. முலாம்பழம் தானங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த விதைகளை எடுத்துகிட்டு இந்த பழம் தோலை எடுத்துகிட்டு சும்மா அப்படியே மாவு மணலாக இருக்கும். க்ளீனாக நம்ம இந்த வானலில் போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த பழம் வந்து பாருங்கள், தோலை மட்டும் தனியாக எடுத்துடலாங்க. இந்த பழமே வந்து பார்த்திங்கன்னா பழுத்துச்சுன்னா அப்படியே மாவாக இருக்கும். எப்பயுமே சாப்பிடும்போது இந்த வெள்ளை பழமாக அவ்வளோதாங்க, அப்படியே வெடிச்சு போயிருக்கும். அந்த வெடிச்சு போன டைம் தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா மாவு அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். அது மாவு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த தோலை மட்டும் நீக்கிடலாங்க. மாமாவும் சொன்னீங்களா அப்படி உடச்சின்னா அப்படி சூப்பராக உடையும். அப்படி பாருங்க, அப்படியே வேறு லெவலில் இருக்கும் பாருங்க. ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்துலாம் டேஸ்ட் அடிக்குதுன்னு. தித்திப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? டேஸ்ட்டு வேறு லெவல், அருமையாக மாவு மணலாடுறாங்களே அப்படி இருக்குது. அதே போல் நம்ம எல்லா பார்த்தையும் தோலை நீக்கிட்டு சூப்பர் டேஸ்ட்டில் ஜூஸ் போட போகிறோம். ஐஸ் எல்லாம் போட்டு ஜில்லுன்னு வெயில் தகுந்த மாதிரி அருமையான டேஸ்ட்டில் போட போகிறோம். தோலை வந்து தனியாக எடுத்துடலாம். இதை மிர்ச்சிலாம் போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் முடிஞ்சால் கையாலே கரைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மேஷ் பண்ணுறதுனால சும்மா அமுத்தி எடுத்திங்கன்னா போதும். க்ளீனாக வந்துடும்.
இந்த ஒரு முறை சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா சாப்பிட கூட அடிக்கடி வாங்க சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும். வீட்டில் வச்சுட்டு அந்த வீடே கம்மன்னு இருக்குங்க. டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சும்மா பாருங்கள், சும்மா 2 பீஸ் போடுங்க, அவ்வளோதான். மாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் எல்லாம் தோல் நீக்கிட்டு க்ளீனாக எடுத்து வச்சிடலாம். இப்போது மாம்பழம் பாருங்க, சுத்தமாக தோல் விதையை நீக்காச்சு. அடிச்சு கத்தியில் சும்மா ஒரு பீஸ் மாதிரி போட்டுங்க. பீஸ் போட்டு மாஷ் பண்ணுறதுல சும்மா அழுத்தி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சும்மா மாதிரி சின்ன பீஸ் கட் பண்ணிங்க. இதில் சர்க்கரை கொட்டிக்கலாம். சர்க்கரை வந்து பாருங்கள் 1.5 kg கொட்டியாச்சு. அப்படியே மாஷ் பண்ணிடலாம். கரை இதே தண்ணி மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ தான் அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. அதை அப்படியே க்ளீனாக மசிட்டு பாருங்கள், இது தண்ணி மாதிரி வரணும். இது சிலர் வந்து இந்த பழத்தை கட் பண்ணிட்டு சர்க்கரை மேலே தூக்கிட்டு சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? இது அப்படியும் சர்க்கரை இல்லாமல் சாப்பிடுவாங்க. இதை சில பேர் மிக்சியில் போட்டு அரைச்சி சாப்பிடுவாங்க. நான் மிக்சிலாம் போகிறதுல கையில் கரைச்சிடுவோம். இது இல்லை மாஷ் பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணிகிட்ருக்கோம். இல்லை அப்படியே கையில் கரைச்சிடுவோம். கூழ் போல் சூப்பராக இருக்கும். அது க்ளீனாக பண்ணிட்டு காமிக்கிற பாருங்கள் எப்படின்னு. சூப்பராக மாஷ் பண்ணி வச்சு அப்படியே தங்க கலரில் இருக்குது. இப்போது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜா விதை போட்டோம். தண்ணி இந்த வரைக்கும் ஒவ்வொரு வரைக்கும் மிச்சம் ஊரில் இதில் சேர்த்துக்கு ஊற்றிட்டாலே கலந்துடும். ஓகேங்களா? நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கட்டியாக பண்ணியிருக்கோம் பாருங்க, சூப்பராக இருக்குது. ஐஸ் போட போகிறோம். ஐஸ் போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாயிடும். ஓகேங்களா? சப்ஜா விதை போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு, ரொம்ப நல்லது. பல நன்மைகள் தரக்கூடியது. இந்த முலாம்பழத்தில் பார்த்திங்கன்னா பல விதமான நன்மைகள் இருக்குது. ஓகேங்களா? அது கூட ஐஸ் போட்டுடலாம். கொஞ்சம் ஐஸ் போட்டுடலாம். இப்போது ஐஸ் வந்து ஒரு கட்டி இருக்குங்க. இதை அப்படியே கீழே உடச்சி க்ளீனாக களி இருக்கும். அப்படியே பீஸாக உடச்சி இந்த ஜூஸில் போட்டுடலாம். இப்போ ஜில்லுன்னு அருமையாக இருக்கும் அப்படியே. ஓகேங்களா? அந்த ஐஸை வந்து சின்னதாக ஒரு கல் வச்சு உடச்சிடலாம். உடச்சாலும் பீஸாக வந்துடுது. உடச்சிட்டு அப்படியே போடலாங்க. அதில் ஐஸ் போடலாம். அதில் சரியில உடச்சிருக்கோம். ஓகே, ஐஸ் போட்டாச்சு. நல்லா கலக்கலாம். ஐஸ் போட்டோம் லைட்டாக தண்ணி ஆகிடுச்சு. பத்தில் கட்டியாக இருந்தது. தண்ணிலாம் எதுவும் சேர்க்கவே இல்லைங்க. பழத்தை மட்டும் அப்படியே கிளி சக்கரை போட்டு மாஷ் பண்ணிப்போம். ஐஸ் போட்டுருக்கோம், அவ்வளோதான். இப்போ ஜில்லுன்னு ஆயிடுச்சு. சூப்பராக ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. இப்போ அப்படியே குடிச்சு பார்க்கலாம். அப்படியே சரிங்க. குடிச்சு பார்த்துலாங்களா? இப்போ அவ்வளோ ரொம்ப கட்டியாக தான், அவ்வளோ தண்ணியாட்டம் இல்லை, நம்ம கட்டியாக தான் இருக்குது. சர்பத் சூப்பர் டேஸ்ட் இருக்குங்க. அப்படியே சக்கரை கரெக்டாக இருக்குது. ஐஸ் போட்டு தான் கரெக்டாக இருக்குது. டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. நீங்களும் சென்னை பக்கம் போனீங்கன்னா இதில் பெருசாக ஒரு முலாம்பழம் வாங்கிட்டு இதே போல் சப்ஜா விதை ஒரு 50 கிராம் சேர்த்துங்க. இல்லைனாலும் பரவாயில்ல. சிலருக்கு இந்த விதை வந்து கிடைக்காது. கிடைச்சா போடுங்க, கிடைக்கலாம் போட தேவையில்லை. ஓகேங்களா? சர்க்கரை இல்லை வெல்லம்
நாங்கள் வெல்லம் தான் வெல்லம் போடுவோம், சக்கரை தான் சக்கரை போடுவோம். எது இருந்தாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கருப்பட்டி போடலாம் போடலாம், நாட்டு சக்கரை போடலாம் போடலாங்க. எவ்வளோ போட்டு கிளீனாக அப்படி ரைஸ் போட்டு கலந்து வச்சிங்கன்னா ஒரு கிளாஸ் குடிக்கிறவங்க 5 கிளாஸ் குடிப்பாங்க. அப்படி ஒரு கோல்டு குளிர்ச்சி, அவ்வளோ நன்மைகள், பல விதமான நன்மைகள் இருக்குல்ல. ஓகேங்களா? இதில் என்ன நன்மைகள் சொல்லிட்டுங்களா? சென்னை முலாம்பழத்தில் எவ்வளோ நன்மைகள் இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? முலாம்பழத்தில் எவ்வளோ நன்மைகள்னு பார்க்க போகிறப்போ, சென்னை முலாம்பழத்தில் கோடை காலங்களில் வெப்பம் அதிகரிப்பது, ஆனால் காற்று வீசுதல் விடலில் இருக்கிறது. நீர் சத்துக்கள் வெளியேறி உடல் சுலபத்தில் வெப்பமடைகிறது. இதனால் நமக்கு சீக்கிரத்தில் சோர்வு மற்றும் உடல் அத்தியாவசிய உடம்பு இழப்பு ஏற்படுகிறது. கோடை காலங்களில் முலாம் பழங்களை துண்டாக்கி தண்ணீரில் சர்க்கரை சேர்த்து கரைத்து அதில் முலாம் பழ துண்டுகளை விரவைத்து பருகி வந்தால் உடல் உஷ்ணம் தணியும். முலாம்பழம் நன்மைகள். முலாம்பழம் நன்மைகள். கண் பார்வை. முலாம்பழத்தில் வைட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. இந்த வைட்டமின் உடலின் நலத்திற்கு, குறிப்பாக கண் பார்வையின் நல்லதிற்கு மிகவும் அவசியமாகும். கண்ணில் இருக்கும் செயல்களின் வளர்ச்சியை முலாம் பழத்தில் இருக்கும் சத்துக்கள் ஊட்டச்சத்தாக்கி வயதானாலும் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனை தீர்கிறது. கண்ணின் எளிதில் வறண்டு விடாமல் பாதுகாக்கும். அது சிறுநீரக பிரச்சனை. சிறுநீரக கோடை காலங்களில் போன்ற காலங்களை விட தாகம் அதிகம் ஏற்படும். இக்காலங்களில் நீர்ச்சத்து நிறைந்துள்ள முலாம் பழங்களை சர்க்கரை சேர்த்து அதிகம் சாப்பிடுவதால் சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்படுவதோடு சிறுநீரக பைகளில் மூத்திர அடைப்பு, நீர் சுருக்கு போன்ற நோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறது. சிறுநீரக உடலின் நச்சுக்களை அனைத்தும் வெளியேற்ற செயல்படுகிறது. உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டியது அவசியம். கோடை காலங்களில் உடலில் நீர் வியர்வையாக வெளியேறுவதால் இரத்தத்தில் நீர்ச்சத்து குறைந்து இரத்த ஓட்டங்கள் வேகம் குறைந்து இருக்கப்படும் இடங்களில் முலாம் பழங்களை சாப்பிட்டு வந்தால் நல்லது. முலாம் பழம் சாறு அருந்துவதால் இரத்தத்தில் நீர் சத்து சேர்ந்து இரத்த ஓட்டம் சீராக உடலுக்கு புத்துணர்ச்சியை தருகிறது. ஊட்டச்சத்துக்கள் நமது உடலில் சிறப்பாக இருக்கவும் அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்கவும் உடலுக்கு தாதுக்கள், இரும்பு சத்து, வைட்டமின் சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் சத்துக்கள் போன்றவை அத்தியாவசிய தேவையாகும். இவை அனைத்து அவ்வப்போது முலாம் பழங்கள் சாப்பிடுவதால் நாம் பெற முடியும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குங்க. அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும்போது இந்த முலாம்பழம் சாப்பிடலாம். மலச்சிக்கல். நார்ச்சத்து குறைந்த உணவுகளையும் மாவு சத்து மிகுந்த உணவுகளையும் அதிகமாக சாப்பிடுவதால் பலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை உண்டாகிறது. வயிற்றில் நீர்ச்சத்து குறைவதாலும் மலச்சிக்கல் ஏற்பட காரணமாக இருக்கிறது. முலாம் பழங்களில் நீர்ச்சத்து அதிகமாக உள்ளது. இவை அதிகமாக சாப்பிடுவதால் மலக்கட்டு இறக்கி மலம் வெளியேற நீண்ட நாள் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். அதாவது இளமை தோற்றம், இளமையாக இருக்கிறாங்க அந்த முலாம் போது இளமை தோற்றம், வயது முயற்சி அடையும் போது ஆண் பெண் முக்கிய இருவருக்கும் கடின
தன்மை வேறுவேறுவதோடு தோலில் சுருக்கங்கள் ஏற்படுவது இயல்பானது குறைக்க போன்றவற்றை ஏற்படும் முலாம்பழமான தோற்றம் பெறுகிறது. இளமை தோற்றத்துடன் இருக்க விரும்புவோர்கள் முலாம் பழம் அதிகம் சாப்பிடுவதால் தோலில் செல்களின் வளர்ச்சியை மேம்படுத்தி பளபளப்பாக அதிகரித்து சுருக்கங்களை போக்கி இளமையாக இருக்க நீடிக்க செய்கிறது. ஓகேங்களா? இந்த முலாம்பழம் பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதே பற்றி சொல்கிற பாருங்க. ₹65 received on PhonePe. உறுப்பான இதயத்தை ஆரோக்கியமாக இருப்பது அவசியம். இதற்கு நமது உடலில் கொழுப்பு சத்துக்கள் குறைக்க நார்ச்சத்து அதிகம் கொண்ட உணவுகளை சாப்பிட பழங்களை அதிகரித்து கொள்ள வேண்டும். முலாம் பழத்தில் நார்ச்சத்து மற்றும் அடினோசைன் எனப்படும் வேதிப்பொருள் அதிகம் உள்ளது. இது இரத்த செல்களின் உறைவதை தடுக்க இதயம் சம்பந்தமான நோய்களை பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கிறது. அதாவது இதயத்துக்கு அவ்வளோ நன்மைன்னு சொல்கிறாங்க அதில். ஓகேங்களா? அடுத்த பெனிஃபிட்ஸையும் பார்த்துடலாம். அது உடல் எடை யாரெல்லாம் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் இந்த பழத்தை சாப்பிடலாம். ரொம்ப நல்லது சொல்கிறாங்க. உடல் எடை குறைய முலாம் பழம் உதவுகிறது. முலாம் பழத்தில் நார்ச்சத்து மற்றும் கொழுப்பை கரைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் நிறைந்துள்ளது. தினந்தோறும் காலை மற்றும் மதியம் வெப்பங்களில் முலாம் பழங்களை சாப்பிட்டு வந்தால் உடல் சீராக்கி எடை குறை ஓகேங்களா உதவுகிறது. இரும்பு கொழுப்பு உணவுகளில் இருக்கும் கொழுப்புகளை வெளியேற்றி சோறாமல் தடுக்கிறது. அது உடம்பு வெயிட் பண்ணணும்னு யாருன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் தான் முலாம் பார்த்தா கண்டிப்பாக சாப்பிட்லாம். முலாம் பழம் புற்றுநோய் வராமல் தடுக்குதாம்பா. அடாயப்பா எவ்வளோ பெரிய விஷயம். புற்றுநோய் எதிர்ப்பு நமது உடலில் இருக்கும் செல்களின் ஏற்படும் பல மாற்றங்களாலும் உடல் சோறு பல வகையான நச்சுக்களின் சர்மனாதாலும் புற்றுநோய் ஏற்படுவது அவசியமாகிறது. முலாம் பழங்களில் கரோட்டினாய்டு வேதிப்பொருள் அதிகம் உள்ளது. எனவே முலாம்பழம் அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் குறைவதற்கான மருத்துவ ஆய்வாளர்களின் கூறுகின்றனர். இந்த பழத்தில் அவ்வளோ ஒரு நன்மை இருக்குங்க. அதனால் இந்த பழத்தை அடிக்கடி ஜூஸாகவோ பழமாவோ சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியங்கிறவங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சூப்பராக ஜூஸ் போடுவோம், அப்படியே குடிச்சிடலாம். ஓகேங்களா? வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அருமையாக இருக்க சவுடிட்டுருக்கு. ஓகேங்களா? அந்த பதத்தில் இவ்வளோ நன்மை இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா யாருக்கு தெரிஞ்சாலே இந்த பதத்தை அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. எல்லோரும் குடிச்சிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ்